அமைதியான இந்திய திருநாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்க பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்திற்கு இந்தியா கொடுத்த பதிலடி சிந்தூர் போரினுடைய வெற்றி. இதன் அடிப்படையிலே நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். மேலும் மிக முக்கியமாக நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம். மத்தியில் இருக்கின்ற என்டிஏ அரசாங்கத்திற்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய முப்படை வீரர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உளம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தூர் போரின் மூலம் சரியான நேரத்திலே ராஜதந்திரமான செயல்பாட்டின் அடிப்படையிலே இந்தியா பதிலளித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட எந்த நாடுகளுக்கும் எதிரி அல்ல. ஆனால் பயங்கரவாதத்திலே ஈடுபட்டிருக்கின்ற நாடுகளுக்கு எதிரி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனை முற்றிலும் ஒடுக்க வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உலக நாடுகள் மத்தியிலே அதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சிந்தூர் போரில் இந்தியாவுடைய நியாயத்தை உலகளவிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சியைச் சேர்ந்த பெரும்பாலான கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய நாட்டினுடைய நியாயமான எதிர் தாக்குதலை எடுத்து கூறுவது மட்டுமல்லாமல் தீவிரவாதம் பயங்கரவாதத்திற்கு உலகிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற செய்தியை உலகம் முழுவதும் தற்போது பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியாக இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் இந்தியாவிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தூதுவர்களாக பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவினுடைய நியாயத்தை எடுத்து கூறுகின்ற சமயத்திலே போர் குறித்து, சிந்தூர் போர் குறித்து குறைத்து மதிப்பிடுவது போல சில கட்சிகள் தலைவர்கள் இங்கே பேசிக்கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே முகம் சுளிக்கும் வகையிலே இருக்கிறது. வெளி உலகத்திற்கு நம்முடைய பலத்தை நாம் குறைத்து காட்டுவதற்கு சமம் இது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. அத்தகைய கட்சிகள் இந்தியாவிலே தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றி அணியாக, முதல் அணியாக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கும் சமயத்திலே மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய உறுதியான கூட்டணியாக இந்த கூட்டணி செயல்பட தொடங்கியிருக்கிறது. திமுக ஆட்சியினுடைய மக்கள் விரோத போக்கின் காரணமாக எதிர்மறை வாக்குகள் திமுகவிற்கு அதிகரித்து கொண்டு போகிறது. அதனுடைய தாக்கம் ஆட்சி மாற்றம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே ஆட்சி மாற்றம் தேவை என்று நினைக்கும் தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகளும் ஒரு சேர மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு எதிராக
அணி சேர்த்து வெல்லக்கூடிய நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். குறிப்பாக வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இவைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். நாடு வளம் பெற வேண்டும், தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும். இதனை நோக்கமாக வைத்து அனைத்து கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலிலே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் போக்குவரத்து தொழிலாளர்கள், அரசு தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ற அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் தேர்தலுக்கு தங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசு மீறி இருக்கிறது என்ற கோபத்தின் அரசு மீது இருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு வருகின்ற தேர்தலிலே எதிரொலிக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் ஏன் நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட வாக்காளர்களுடைய நாவிலே தேனை தடவியது போல அவர்கள் பேசிவிட்டு தற்போது திமுக வாக்காளருடைய நாவிலே கசப்பு மருந்தை தடவி கொண்டிருப்பதாகவே அவர்கள் உறுதியாக கருதுகிறார்கள். கல்வி கடன், நகை கடன், நீட் தேர்வு ரத்து, கேஸ் விலை, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, மாதந்தோறும் மின்சார கணக்கெடுப்பு என்ற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இன்றைக்கு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தத்திலே 4 ஆண்டு திமுக ஆட்சியிலே மக்கள் மீது சுமையை ஏற்றியது தான் அவருடைய சாதனை. பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, கட்டண உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தற்பொழுது மின் கட்டண உயர்வு ஏற்படுமா என்ற அச்சத்திலே மக்கள் இருக்கிறார்கள். மேலும் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சென்ற ஆட்சியிலே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று திமுக ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். அதே கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றாமல் அந்த கோரிக்கைகள் தற்போதுள்ள கட்சிகள் தட்டி கேட்டால் அதை கண்டுங்காணாமல் திமுக இருப்பதுதான் மக்கள் விரோத போக்கு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்ற இரட்டை முகத்தை தேர்தலிலே மக்கள் தோல் உரித்து காண்பிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதிமுக, பாஜக, தமாக ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் தமிழகத்திலே மேலும் பலம் பெற வேண்டும். பல்வேறு கட்சிகள், புதிய கட்சிகள், பழைய கட்சிகள் எல்லாம் ஒத்த கருத்தோடு உரு சேர வேண்டும். 5-6 மாதங்களிலே தேர்தலுக்கான நல்ல களம் ஆளுங்கட்சியை எதிர்த்து தமிழகத்தில் ஏற்படும். அது நிச்சயமாக ஒத்த கருத்துடைய அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் விரோத திமுகவுக்கு எதிர்ப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு வலுவான சூழல் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். தற்போது எதிர்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவருடைய கேள்விகளுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அளிக்கும் பதில்கள் மக்கள் மத்தியிலே ஈடுபடவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். முதல்வர் டெல்லியிலே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு, முக்கியமான கூட்டம், நிதி தேவை என்று நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிற திமுக நிதி தேவைக்கான கூட்டத்திற்கு 3 முறை செல்லாமல் 4வது முறை தேர்தல் கண்ணோட்டத்தோடு, வாக்குகள் கண்ணோட்டத்தோடு, உள்நோக்கத்தோடு செல்வது என்பது மக்கள் அவருடைய செயல்பாடுகளை நன்கு புரிந்து, தெரிந்து, அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு முற்றிலும்
சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், அதே போல் டாஸ்மாக், போதைப் பொருட்கள் இவையெல்லாம் அதிகரித்து கொண்டே போகிறது. அரசு சட்டம் ஒழுங்கிலே எந்த நேரத்திலும் தனி கவனம் செலுத்தவில்லை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். குறிப்பாக நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, பண்ணை வீடுகளிலும் சரி, வெளியூருக்கு செல்பவர்களை குறிவைத்து அங்கே கொள்ளையடிக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய துணிவு இன்றைக்கு கொள்ளைக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அரசு செயல்பாடு கொள்ளையர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் திருடர்களுக்கும் சாதகமாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே தான் சட்டவிரோத செயல்பாடுகள் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறிய அரசு இந்த அரசு என்பதிலே மாற்றுக்கருதே இருக்க முடியாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பலாத்கார வழக்கிலே குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகளை வெளியே கொண்டு வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அரக்கோணம் மாணவனுடைய பாலியல் புகாரிலே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய நம்முடைய காவல்துறை ஏன் தயங்குகின்றது என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் குறிப்பாக பாலியல் தொந்தரவு என்பது மிக சங்கடமான ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தி. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இதில் ஆளாக்கப்படுகின்றார்கள் என்றால் இந்த மிருகத்தனமான செயல்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தவில்லை என்ற கோபம், தாபம், வருத்தம் மக்களிடம் இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே தமாகவினுடைய யோஜனை என்னவென்றால், ஒருவன் தவறு செய்திருக்கிறான் என்று முதல் விசாரணையிலே முதல் நிலையிலேயே தெரிந்தால் அவன் கொடூரமான செயல் செய்திருக்கிறான், மிருகத்தரமான செயல் செய்திருக்கிறான் என்றால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக சமுதாயத்திலே ஒரு ஒழுக்கம் ஏற்படும். ஒழுக்கத்தின் அடிப்படையிலே தான் இது போன்ற தவறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக கருதுகிறது. அப்பொழுதுதான் தவறு செய்பவர்களுக்கு, இது போன்ற ஈனத்தனமான செயலில் ஈடுபவர்களுக்கு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். அதனை கொடுக்க சட்டம் தவறுகிறதோ என்ற வருத்தம், சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதே போல் சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்து நடக்கிறது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அந்த கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் கூட அங்கே சென்று முதலுதவி செய்தார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய டிவிகே கட்சியினுடைய மகளிரைச் சேர்ந்தவர்கள் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொண்டிருந்த போது அந்த கட்சியினுடைய மகளிரை தாக்கக்கூடிய நிலை காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யார் தூண்டுதலின் அடிப்படையிலே அவர்களை காவல்துறை தாக்கினார்கள் என்று தெரியவில்லை. இது கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. ஆளுங்கட்சி வேண்டுமென்றால் தொண்டர்கள் படை சூழ போய் காவல்துறையுடைய துணையோடு உதவி செய்து நல்ல பேர் எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க பணத்தில், தனிப்பட்ட பணத்தில் செலவு செய்து கொண்டு பிராந்திய கட்சிகள் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் எல்லா ரெவென்யூ மாவட்டங்களிலும் ஏற்படுத்த முடிவெடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே எல்லா வருடமும் சிறப்பாக நடைபெறும் பிரம்மாண்டமான பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்தை
ஜூலை மாதம் 2ஆம் வாரத்திலே நடத்த இருக்கிறோம். அதனுடைய இடம், தேதியை பின்னர் அறிவிப்போம். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய பிறந்த தினத்தை விவசாய தினமாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய பொதுக்கூட்டத்துக்கான இடம், தேதியையும் அறிவிப்போம். ஜூலை ஆகஸ்ட் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தேர்தலுக்கான ரெவென்யூ மாவட்டம், வருவாய் மாவட்டத்திற்கான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சுற்றுப்பயண விவரங்களை அறிவிப்பேன். மேலும் செப்டம்பர் தொடங்கி நவம்பர் 15க்குள், மீண்டும் நவம்பர் 15 டிசம்பர் 15 பார்லிமெண்ட்டுங்கிறதுனால அந்த 2.25 மாதத்திலே இளைஞர் அணி, மாணவர் அணி, இயக்கத்தினுடைய பல்வேறு அணிகளுடைய கூட்டங்கள் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே நடைபெறும். அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சாளர் கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது. இதனையெல்லாம் அடுத்த வாரம் நடக்கும் கட்சிக்குள் நடக்கும் கூட்டத்தில் இறுதி செய்து கொண்டு படிப்படியாக இந்த வருட இறுதி வரை இவைகளை செயல்படுத்த இருக்கிறோம். நன்றி சார். எல்லாம் காவல்துறை வச்சு ஆளும் கட்சி தடுக்க நினைக்கின்றது என்றால் அது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நலத்திட்ட உதவிகள் செய்ய சென்ற கட்சியினுடைய மகளிருக்கு இந்த நிலை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்களை தடியடி நடத்தி அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல் 4 நாட்களுக்கு முன்பு அனகாபுத்தூரிலே முன்னறிவிப்பின்றி வீடுகளை காலி செய்ய வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் அவகாசம் கேட்ட இஸ்லாமிய பெண்களிடம் அடக்குமுறையில் ஈடுபட்ட மனிதாபிமானற்ற செயலை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது போன்ற மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து திமுக அரசு கையாண்டு கொண்டிருப்பது நிச்சயமாக அவர்கள் மீது அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல் தாவகாவினுடைய தலைவர் நீட் தேர்வு குறித்து சரியான அறிவுரையை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து, வருடத்திற்கு வருடம் நீட் தேர்வின் அடிப்படையிலே அதிக சதவீதம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழக மாணவர்கள். அதில் ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மாணவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கல்வியிலே அரசியலை புகுத்தி மாணவர்கள் படிப்பிலே குழப்புவது என்பது திமுகவுக்கு தற்போது வாடிக்கையாகிவிட்டது. அது புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நீட்டாக இருந்தாலும் சரி, இதை அவர்கள் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மீடியம் வாங்க, மீடியம் உட்காந்து, மீடியம் உட்காந்து. மத்திய அரசுக்கு ஆர்பிஐயின் நகைக்கடன் சம்பந்தமான புதிய கோட்பாடுகள் தளர்த்த தமாக ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்தோம். மத்திய நிதி அமைச்சரிடம் நான் கோரிக்கையும் வைத்திருக்கிறேன். மீண்டும் பழைய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும். ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய குரலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதிரொலிக்கும். உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற மத்திய நிதித்துறை செய்த செயல்பாடு பாராட்டுக்குரியது. அப்புறம் சார், இந்த
ஒரே நாடு ஒரே தேர்தல். சென்ற வருடமே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதனை ஆராய்ந்து பார்த்து மக்கள் மத்தியிலே கருத்து மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளிடமும் கருத்து கேட்கக்கூடிய நிலை ஏற்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கடிதம் எழுதியிருக்கிறோம். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் வாக்காளர்களுக்கு என்றால் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இதிலே நிச்சயமாக செலவீனம் தவிர்க்கப்படும், மிச்சப்படுத்தப்படும். 2, மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை 5 வருடத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை தங்குதடையின்றி தாமதமின்றி குறித்த நேரத்திலே எந்த கட்சி எந்த மாநிலத்திலே ஆட்சியில் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய உறுதியான நிலை ஏற்படும். அதுதான் தற்போது மக்களுக்கு முக்கியம். அதனை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வேறு சார் நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க. இது ஒன்று சொல்லிட்டேன். நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே பாசன ஏரிகளின் முதன்மை கால்வாய்களை பொதுப்பணித்துறை மூலமாக தூர்வாரி ஆண்டுக்கு ஒரு முறை தூர்வாரி கொடுத்தால் வேளாண்மை சிறப்பாக நடக்கும் என்பது விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்கிறது. பருவம் தவறி மழை பெய்வதால் விளையும் தானியங்கள் உலர்களம் இல்லாததால் விவசாயிகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலர்களம் அமைக்க அரசு மானியம் வழங்கினால் விவசாயிகளுக்கு பயன் தரும் வகையிலே அமையும். வேளாண்மை விரிவாக்க மையங்களில் பிற மாநில விதை ரகங்கள் விற்பனைக்கு இல்லை. அதனால் விவசாயிகள் தனியாரிடம் வாங்கும் விதை மற்றும் இடுபொருட்களுக்கு மானியம் வழங்கினால் அது பயன் தரும் என்று கருதுகிறார்கள். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட வேலையாட்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தினால் ஊரக வேலைவாய்ப்பிற்கு விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும் ஏற்றது என்பது விவசாய பெருங்குடி மக்களுடைய கருத்து. மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு மானியம் வழங்குவது போல சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உச்சவரம்பு நிலத்திலே 5 ஏக்கர் வரை மாநில அரசு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள். விவசாயிகள் சாகுபடி செய்யும் நெல்லை இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு மூலம் கொள்முதல் செய்யும் நெல்லுக்கு உண்டான பணத்தை நேரத்தில் பட்டுவாடா செய்ய வேண்டும். 2 மாதங்களுக்கு மேல் தற்போது விவசாயிகளுக்கு காலதாமதமாகிறது. 15 நாட்களுக்குள் விவசாயிகளுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தினால் விவசாய பணிகளை தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா சொல்கிறேன் சார். அது இடத்த கண்டு எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் ஒரு சேர வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வெற்றி. தற்போது பாஜக, அதிமுக, தமாக கூட்டணி முதன்மை கூட்டணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால் எல்லா தலைவர்களும் நினைக்கும்
மக்களுடைய எண்ணங்களை ஒரு சேர பிரதிபலிக்கலாம். அதுதான் உண்மை நிலை. என்னுடைய கருத்தை பத்திரிகை நண்பர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறேன் கேட்ட கேள்விக்கு. அவ்வளவுதான். தேர்தல் இன்னும் சரியாக 10 மாதங்கள் இருக்கின்ற சூழலிலே நான் சொன்னது போல இன்னொரு 4-5 மாதம் கழித்து நிச்சயமாக ஆளுங்கட்சியை எதிர்த்து உள்ள ஒத்த கட்சிகள் ஒரு சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதை அனைத்து கட்சிகளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். நான் சொல்லிட்டேன் சார், அதாவது ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது. பொதுவாக அரசியல் கட்சிக்கு 24 மணி நேரம் என்பதே அரசியல் மாற்றங்களுக்கு பல சூழல் பல நேரங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய அப்சர்வேஷன் ஆட்சி மாற்றம் தேவை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையிலே அதிலே வைராக்கியமாக இருக்கின்ற தலைவர்களெல்லாம் ஒரு சேர முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதுதான். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன்னு வச்சுங்களேன். மக்கள் உடைய எண்ணங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கிறது. அவ்வளோதான். மத்தியிலே பாஜக, தமிழகத்திலே அதிமுக. எங்களுடைய எண்ணங்களை கூட்டணி கட்சிகளிடம் பிரதிபலிப்போம். ஒன்று சேர்ந்து பேசி முடிவுகளை எடுப்போம். படிப்படியாக அதன் அடிப்படையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய உறுதியான நிலை கூட்டணியிலே ஏற்படும். உட்கட்சி விவகாரம், அது சம்பந்தமாக கருத்து கூற விரும்பவில்லை. முடிவெடுக்க வேண்டிய கட்சி அதிமுக, தமாக இல்லை. என்ன சார்? சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இருக்காங்களா, பாஜக இருக்காங்களா? அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் யோசிக்க வேண்டியதான். நீங்கள் கடந்த தினங்களிலே பெய்த கனமழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திலே பயிர்கள் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசு இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் பல்வேறு டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு இருந்த பயிர்கள் திடீர் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும். குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், இடுபொருட்களை இருப்பில் வைத்திருப்பதை உறுதி செய்து தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு முன்வர வேண்டும். இன்றைக்கு மிக முக்கியமான நாள், புகையிலை ஒழிப்பு தினம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட எந்த போதைப் பொருளையும் பயன்படுத்த வேண்டாம்
என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மத்தியிலே போதைப் பொருட்கள் டாஸ்மாக் பக்கம் போக வேண்டாம் என்று நாங்கள் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், போதைப் பொருட்களை முழுமையாக தடுக்கவும், டாஸ்மாக் கடைகளை இன்று முதல் படிப்படியாக குறைத்து விரைவிலே முழுமையாக மூட வேண்டும் என்ற நிலையை எடுக்க வேண்டும் என்று தமாக விரும்புகிறது. வேறு ஏதாவது கொஸ்டின்னா சொல்லுங்கள் சார், கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை சொல்லியாச்சு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன்ல. அது வேறு நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்து, குறிப்பாக இயக்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய நிலையை